இது வந்து நம்ம 4வது வட்டம் சவுத் டைம் பிளாக் அண்ட் சென்ட்ரல் டைம் பிளாக்ல வந்து சுனில் ப்ரோன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு 150 பசங்களுக்கு வந்து கார்ட்போர்ட் எக்ஸாம் கிட் எல்லாம் கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கின்னு, அதே மாதிரி நம்ம படிக்கிற பிள்ளைகள், அதாவது 10th டிகிரி, பியூசி, அதுக்கப்புறம் டிப்ளமா, அதுக்கு மேலே ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க கவர்மெண்ட் சார்பாக. அதாவது நம்ம முனிசிபாலிட்டி சிஎம்சி சார்பாக வந்து ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். அந்த ஸ்காலர்ஷிப் ஃபார்ம் வந்து எஸ்எஃப்சி, அதாவது ஸ்டேட் ஃபைனான்சியல் கார்பரேஷன் சொல்லிட்டு ஸ்டேட் ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீமில் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் வந்து பசங்க வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கும் அவங்களுடைய ஸ்கூல் படிப்பு செலவுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வருஷம்லாம் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னு சொன்னால் கொரோனா, அது கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கும் கொஞ்சம் தொந்தரவு இருந்ததுனால வந்து போன வருஷம் கொடுக்கல. முனிசிபாலிட்டியில் வந்து ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் வந்து கவுன்சிலர்கள்லாம் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு வந்து லேப்டாப் வேணாம், வேறு கம்ப்யூட்டர் கொடுக்குறோம், அதெல்லாம் வேணாம், நிறைய ஏழைப்பட்ட பசங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 10 பேருக்கு வந்து ஒரு 2000 3000 கொடுத்தா அவங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு யூஸாக இருக்கும். அதனால வந்து எங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் தான் வேணும்னு சொல்லிட்டு அழுத்த திருத்தமாக வந்து எல்லா கவுன்சிலரும் நின்றதுனால நம்ம கலெக்டர் அவங்க வந்து எல்லாம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ அவங்கெல்லாம் வந்து ஸ்காலர்ஷிப்பே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த எஸ்எஃப்சி ஃபண்டில் வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கு ஒரு வார்டுக்கு வந்து இவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது அந்தந்த வார்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அந்தந்த கவுன்சிலர்கிட்ட தான் வாங்கணும். வார்டு விட்டு இல்லை வார்டு மாற்றி எல்லாம் வாங்கினா வந்து கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து அந்தந்த வார்டு கவுன்சிலர்களை நீங்கள் அணுகி அந்த ஃபார்மை பெற்று அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுமோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து அட்டாச் பண்ணி கவுன்சிலர்கிட்டே கொடுத்தீங்கன்னா அந்த கவுன்சிலர் வந்து அதை திரும்பி முனிசிபாலிட்டியில் சப்மிட் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறவரெல்லாம் அவங்க வந்து அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வாங்கி தருவாங்க. அதனால வந்து இந்த மகத்தான இந்த ஸ்கீமை வந்து கேஜேபுல் உள்ள எல்லா படிச்சுன்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க வந்து 10th எல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டு உங்களுக்கு வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். பண்ணா எப்படி அப்ளை பண்ணோம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்னா எங்களுக்கும் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். எஸ்எஃப்சி ஃபண்டில் வந்து இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு கொடுக்குது. எதுக்காக கொடுக்குதுன்னா, வாங்கிட்டு வீட்டில் வீண் செலவு பண்ணாமல் உங்கள் படிப்புக்காக என்னென்ன பண்ணமோ, ஃபீஸ் கட்டணும், சில பேர் புக்ஸ் வாங்கணும், சில பேர் யூனிஃபார்ம் வாங்கணும், அதுக்காக வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ஃபைனான்சியல் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மூலியமாக கொடுக்குறாங்க. அதனால் வந்து தயவுசெய்து இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஃபில் பண்ணி எடுத்து வந்து இதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு எவ்வளோ சீக்கிரம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வாங்க. இந்த மாதத்துலேயே வந்து கொடுக்க வேண்டிய இது வந்து நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி உங்களுக்கு வாங்கி கொடுப்போம். ஆனால் இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இதை வந்து வேறு விதமாக கொடுக்குறது இருந்தாங்க, லேப்டாப்பை கொடுக்கலாம், இல்லை வேறு எதனா கிஃப்ட்னா ஸ்டூடெண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட பொருளாக கொடுக்கலான்னு சொல்லி அதனால நாங்கள் கவுன்சிலர் எல்லாம் வந்து வானான்னு சொன்னோம். இப்போ ஒரு லேப்டாப் வாங்கி ஒருத்தருக்கு கொடுத்தா வந்து இப்போ 10 பேர் இருப்பாங்க, அந்த அவங்க கூட படிக்கிறவங்க, அவங்களுக்கு மனசு பேஜாராகும். இன்னொன்று வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்காங்க ஜனங்க. அதனால வந்து கவுன்சிலருங்கெல்லாம் வானான்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பாக கொடுங்கன்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ணதுனால வந்து எல்லாருக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்தந்த வார்டில் இருக்கிறவங்க, இப்போ வார்டு நம்பர் 4 தாண்டினீங்கல்லாம் நீங்கள் வந்து அந்த வார்டில் இருக்கிற கவுன்சிலர்கிட்ட போயிட்டு ஃபார்ம் வாங்கி அந்த கவுன்சிலர் கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துன்னு போயிட்டு அந்த ஆஃபீஸில் கொடுத்து உங்களுக்கு அந்த காசு வரலும் வந்து கவுன்சிலர் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு காசு வாங்கி கொடுப்பாங்க. அதனால தயவுசெய்து சொல்கிறேன், இந்த காசு வாங்கினா தயவுசெய்து வீட்டில் வந்து இந்த வீண் செலவு அதுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் படிப்புக்கான செலவை வந்து நீங்கள் வந்து வீட்டில் சொல்லி
ஃபீஸ் கட்டுறதாவோ இல்லை புக்ஸ் வாங்குறதாவோ இல்லை ஏதோ ஒன்று படிப்புக்காக இருக்கோம் அதை பண்ணோன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் வந்தீங்களா அவங்க கொடுக்குறேன்.